வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைத்தான்ல இருக்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்கான ஓகே இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா when class inherit properties and methods from the another class. ஓகே another classல இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணும், சைல்டு கிளாஸ் மூலமா நம்ம என்ன பண்ணோம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னா லைக் கன்சிடர் இது ஒரு பேரண்ட் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பேரண்ட் கிளாஸ். ஓகே, இந்த பேரண்ட் கிளாஸில் இப்போ இதுக்கு கீழே என்ன ஆகுது, ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு. ஓகே, ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சேம் ஃபைலில் அகைன் ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே, இந்த செகண்ட் கிளாஸுக்கு ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? தென் அகைன் ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபைல். ஓகே, இது ஒரு ஃபைல்னு வச்சுக்கோங்க. மெயின் டாட் லைக் ரெட் கலர் மெயின் டாட் py. ஓகே, ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலில் இதுதான் மெயின் கிளாஸ், பேரண்ட் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட் கிளாஸ். ஓகே, இந்த பேரண்ட் கிளாஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சைல்டு. ஓகே, இந்த பேரண்ட்டுக்கு இது சைல்டு. ஓகே, சிமிலர் வே இந்த சைல்டுக்கு ஓகே இவங்க ஓகே இப்போ இந்த க்ரீனோட பேரண்ட் யாருன்னா இந்த பிங்க் கலர். ஓகேங்களா? லைக் நம்ம ஜென்ரேஷன் எப்படி நமக்கு வந்து நம்ம டேடு, ஓகேங்களா, அவருக்கு வந்து அவங்க தாத்தா இருப்பார். ஓகேங்களா? அவருக்கு டேடா. ஸோ சிமிலர் வே மெயின் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பேரண்ட் கிளாஸ், அதுக்கு சைல்டு வந்து ஓகே நெக்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகே, இந்த சைல்டு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகே, அது வந்து இந்த சைல்டோட சைல்டாக இருக்கும். ஓகே, சிமிலர் வே இந்த சைல்டுக்கு ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு மெயின் டாட் py ஃபைலுக்குள்ளார மல்டிபிள் நம்ம கிளாஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த கிளாஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பேரண்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை இந்த சைல்டுக்கு நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகே, லைக் ஆட்ரிபியூட் மெத்தட், இந்த மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இந்த பேரண்ட்டில் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுவோம். அதை என்ன பண்ணலாம், நம்ம சைல்டு கிளாஸ்லேயே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம சைல்டு கிளாஸில் இருந்து இதில் இருக்கிற ஆட்ரிபியூட்டையும் கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஒரு கிளாஸில் இருக்கிற வேல்யூஸையும் மெத்தட்ஸையும் அனதர் கிளாஸுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம் இல்லை, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். கிளியரா ஒன் வேர்டில் சொல்லணும்னா ஒரு கிளாஸில் இருக்க ஒரு டீட்டெயில்ஸை ஓகே ஒரு ஆட்ரிபியூட்டோ ஒரு மெத்தடையோ அனதர் கிளாஸில் இருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது பேர் தாங்க இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இன்ஹெரிட் த ஒன் வேல்யூ. ஓகே, ஒன் கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு டேட்டாவை வந்து பாஸ் பண்ணது பார்த்தீங்களா, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, கிளியர் விக்னேஷன்? ஓகே, கிளியர். இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே சிங்கிள் லெவல், மல்டி லெவல், ஓகே, மல்டிபிள் லெவல். ஓகே, தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லெவல், மல்டி லெவல், மல்டிபிள் லெவல்னு இந்த 3 டைப்ஸ் வந்து ரொம்ப மேஜராக இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் இந்த 1 by 1 இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, 1 by 1 நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கம்பைலரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுவோம், ஆல் ரிமூவ் பண்ணிப்போம். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, கிளாஸ் நான் வந்து ஒரு பேங்க் டீட்டெயில்ஸை வச்சு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னா லைக் என்னுடைய பேரண்ட் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். என்னுடைய சப்பில் பார்த்தீங்கன்னா ஓகே என்னுடைய சப் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கும். ஓகே, தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கரண்ட் அக்கௌண்ட் நான் வச்சுருப்பேன். ஓகே, பட் எண்டு இதில் பேரண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே பேரண்ட் யாருன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட், ஓகே அது ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம், ஐசிஐசியாக இருக்கலாம், ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட், அது பேரண்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளார ஓகே அதுக்குள்ளார நான் என்ன பண்ணுவேன், சேவிங் அக்கௌண்ட் இருக்கும், சேவிங் அக்கௌண்ட். ஓகே தென் கரண்ட் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். ஓகே இதுதான் பேரண்ட் கிளாஸ், இது சைல்டு, இதுவும் சைல்டு. ஓகே ஓகே இப்போ இதை எப்படி ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிப்போம். ஓகே ஒரு கிளாஸ், ஓகே கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட், இதுதானே பேரண்ட் கிளாஸ், பேங்க் அக்கௌண்ட். ஓகே ஓகே தென் நான் என்ன பண்ணிக்கிறேன், லைக் நம்ம வந்து வேல்யூஸ், ஓகே இப்போ எந்த வேல்யூஸும் நம்ம பாஸ் பண்ண வேணாம், சிம்பிளாக ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகே எப்படி இருக்குன்ட்டு டேவ். ஓகே நான் வந்து லைக் ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சுப்போமா, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே செல்ஃபை மிஸ் பண்ணிடாதீங்க, செல்ஃபை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே இன்ஸ்டன்ஸ் மெத்தட், செல்ஃபை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே தென் ஜஸ்ட் நம்ம ஒரு பிரிண்ட் கமாண்ட் மட்டும் கொடுத்து பிரிண்ட் பண்ணிப்போம். எதுனா லைக் யூ ஹாவ் அக்கௌண்ட். ஓகே சிம்பிளாக நம்ம ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணிப்போம். ஓகே தென் நான் என்ன பண்ணிக்கிறேன், இது பேரண்ட் கிளாஸ், நான் இன்னொரு கிளாஸ் கிளியர் பண்ணுறேன், கிளாஸ். ஓகே இப்போ சேவிங் அக்கௌண்ட். ஓகே இப்போ இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் நான் செல்ஃப் கொடுத்துக்கிட்டு, ஓகே செல்ஃப் கொடுப்போம், சாரி சேவிங் அக்கௌண்டா. இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு நார்மலாக டெஃப் ஃபங்க்ஷன் போட்டு பேலன்ஸ் செக் பண்ணுற மாதிரி பார்ப்போம். பேலன்ஸ் ஓகே ஃபங்க்ஷனுக்குள்ளார, சாரி செல்ஃபை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஓகே செல்ஃப். ஓகே தென் ஜஸ்ட் பிரிண்ட் சம்திங் லைக் யூ ஹாவ் 1000. ஓகே யூ ஹாவ் 1000 அப்படின்னு போட்டுப்போம். ஓகே ஜஸ்ட் சிம்பிளா. தென் நான் என்ன பண்ணிக்கிறேன், கஸ்டம் ஃபர்ஸ்ட் கஸ்டமரு. ஓகே இதுதான் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், பேரண்ட் அக்கௌண்ட் இப்போ வந்து 2 கிளாஸ் இருக்கு. ஓகே 2 கிளாஸஸ் இருக்கு, பட் இந்த 2 கிளாஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை. ஓகே இது பேரண்ட் கிளாஸு, இது சைல்டு கிளாஸு. இதை எப்படி கனெக்டிவிட்டியே இல்லை, எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பேரண்ட் கிளாஸோட நேமை இன்சைட் சைல்டு கிளாஸில் கொடுங்க. ஓகே சைல்டு கிளாஸில் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் கன்சிடர் ஆஸ் இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் இந்த சேவிங் அக்கௌண்ட் இந்த கிளாஸோட பேரண்ட்னு அசம்ஷன் பண்ணிக்கும். ஓகேவா, இப்போ இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். ஓகே இப்போ நான் வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஆட்ரிபியூட்டையும் நான் பாஸ் பண்ணல, ஸோ எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தேவைப்படாது. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே நான் வந்து பேலன்ஸுன்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணி இந்த யூ ஹாவ் 1000 இதை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே ஜஸ்ட் நான் என்ன பண்ணலாம், கஸ்டமர் 1 டாட் ஓகே பேலன்ஸ். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணனா, ஓகே customer 1 is not defined. Did you mean okay you have 1000 எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே விக்னேஷன், இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை தான் இந்த கிளாஸுக்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க ஈஸியாக. ஓகே இந்த ஃபங்க்ஷனை ஈஸியாக கால் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே இப்போ நான் இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்களே, இந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸை நான் எங்கேயுமே, இந்த கிளாஸுக்கு நான் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலை. ஓகே பட் நான் இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் டீட்டெயில்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ யூ ஹாவ் அக்கௌண்ட். ஓகே யூ ஹாவ் அக்கௌண்ட் அப்படின்னு வரணும். ஓகே யூ ஹாவ் அக்கௌண்ட்னு வரணும். ஓகே பார்க்கலாம், எஸ் யூ ஹாவ் அக்கௌண்ட். பட் பாருங்க இதுதான் ஓகேங்களா, இந்த ஒரு ஃபீச்சர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். புரியுதுங்களா, நம்ம இந்த பேரண்ட் கிளாஸுக்கான ஓகே இந்த பேரண்ட் கிளாஸை நம்ம எங்கேயுமே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலை, ஒன்லி சைல்டு கிளாஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நம்மளால் இந்த பேரண்ட் கிளாஸ் டீட்டெயில்ஸை, இந்த பேரண்ட் கிளாஸ்க்குள்ளார இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை
மெத்தட்ஸை நம்மளால ரீட் பண்ண முடியுது. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். புரியுதுங்களா? ஓகே, அதாவது இந்த சைல்டு கிளாஸ் என்ன பண்ணுது, பேரண்ட் கிளாஸ் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணுது. ஓகே, நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு கிளாஸுக்கு தான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் இது வந்து பேரண்ட் கிளாஸோட ஃபங்க்ஷன் மெத்தட்ஸை வந்து கால் பண்ணுது. இதுக்கு தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா ரியல் டைமில் இது வந்து ரியல் டைமில் இருக்காது. ஓகே, ரியல் டைமில் நம்ம ஒரு வேல்யூவை ஒரு ஆட்ரிபியூட்டை பாஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். டெஃப் ஓகே அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர் ஓகே செல்ஃப் தென் நம்ம என்ன கொடுப்போம். இப்போ உங்களுக்கு இங்கே என்ன வேணும், பேங்க் அக்கௌண்ட் நேம் வருமா, கமா அக்கௌண்ட் ஐடி ஓகே, லைக் அக்கௌண்ட் ஐடி எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், செல்ஃப் டாட் அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல் டு ஓகே அக்கௌண்ட் ஐடி. எனக்கு அக்கௌண்ட் ஐடி மட்டும் போதும். ஓகே, ஸோ தென் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னா சரி நம்ம நேம் கொடுத்துப்போமா, நேம் லைக் அ நேம். ஓகே, சிமிலர் வே செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். ஓகே, இங்கே என்ன பண்ணுங்க யுவர் ஓகே நம்ம இப்போ நமக்கு எஃப் ஸ்ட்ரிங் நமக்கு தெரியும் கரெக்டுங்களா. ஸோ எஃப் ஸ்ட்ரிங்கை நம்ம கிரியேட் பண்ணோம். எஃப் டபுள் குவாட்ஸ் ஓகே யுவர் அக்கௌண்ட் ஐடி ஓகே அக்கௌண்ட் ஐடி. இந்த அக்கௌண்ட் ஐடியை இங்கே கொடுங்க, டபுள் பேரந்திசிஸில் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கோ. ஓகே, அண்ட் யுவர் அக்கௌண்ட் அண்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஓகே நேம். ஓகே ஃபைன். ஓகே, similar way like we can print the balance. ஓகே, நம்ம பேலன்ஸை இல்லைனா டெபாசிட் அமௌண்ட் பிரிண்ட் பண்ணுவோமா. ஓகே, எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, லைக் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டேஃப் ஓகே டேஃப் அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர் ஓகே செல்ஃப் ஓகே தென் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம், டெபாசிட் அமௌண்ட். ஓகே, டெபாசிட் அமௌண்ட். ஓகே, அவங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகே ஃபைன், லைக் செல்ஃப் டாட் டெபாசிட் அமௌண்ட் ஓகே ஈக்குவல் டு டெபாசிட் அமௌண்ட். ஓகே, இங்கே பேலன்ஸ்னு இருக்குல்ல, அது நான் டெபாசிட் அமௌண்ட்டாக டெபாசிட்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். டெபாசிட்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எஃப் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எஃப் ஸ்ட்ரிங் ஓகே டபுள் குவாட்ஸ் யூ ஹாவ் டெபாசிட்டட் ஓகே இந்த அமௌண்ட். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை இங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகே ஃபைன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த டெபாசிட்டை நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து ஒரு 10,000 கொடுக்குறேன். ஓகே, 10,000 கொடுக்குறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, எரர் மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர் பொசிஷன் ஆர்குமெண்ட் சேவிங் அக்கௌண்ட். ஓகே, account is missing one value. Okay, saving account. Got it. நம்ம இங்க 1000 கொடுக்குறோம். ஓகே, இது வந்து கிளாஸ் வந்து கால் பண்ணுவோம்ல, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, அங்கே தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, யூ ஹாவ் டெபாசிட்டட் 1000 rupees. ஓகே காட் இட். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன் சிம்பிளாக, ஏன்னா இப்போ சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து கால் பண்ணிட்டீங்க. ஓகே ஃபைன், இது எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ அதுவே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் கால் பண்ணால், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்கிறேன். ஓகே, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஓகே, இப்போ நான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கால் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓ, யுவர் சேவிங் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் ஆஸ் நோ அட்ரிபியூட் அக்கௌண்ட் ஐடி. ஓகே, அக்கௌண்ட் ஐடின்றது இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்குள்ளார இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி நீங்கள் ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த வேல்யூஸை நீங்கள் கொடுக்கணும். ஓகே, டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சைல்டு, ஓகே, நீங்கள் சைல்டு எது வந்து பேரண்ட்டாக நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களோ அதில் கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஆட்ரிபியூட்டை மென்ஷன் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகே, இப்போது இங்கே நான் வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நவ் ஐ எம் எக்ஸிக்யூட். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணாலும் உங்களுக்கு எரர் தான் வரும், ஏன்னா வேல்யூ பாஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அப்படின்னா வேல்யூ ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஐடி என்ன கொடுக்கலாம், லைக் 4 6 7 8. ஓகே, தென் நேம் விஜா குயிக். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டேக் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 4 ஆர் கிவன். ஓ, ஓகே. Here I missed to mention that name. Okay, got it. Okay, so இப்போ பாருங்க, your account ID is this value and your account holder name is Vijay Quick. Okay, இப்போ நீங்கள் வந்து சேம் டைம் நீங்கள் வந்து இப்போ டெபாசிட்டை கால் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, டெபாசிட்டை கால் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகும். got it? கிளியர்? இப்போ நீங்கள் வந்து ஒரு பேரண்ட் கிளாஸில் வேரியபிளை மென்ஷன் பண்ணுறீங்கன்னா, அதாவது அட்ரிபியூட்டை மென்ஷன் பண்ணுறீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணினா, நீங்கள் சைல்டு கிளாஸ் இந்த மாதிரி பாருங்கள், ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த சைல்டு கிளாஸில் உங்கள் பேரண்ட்டை மென்ஷன் பண்ணுவீங்க. அப்படின்னா அந்த பேரண்ட்டுக்கான வேல்யூஸை நீங்கள் கொடுக்கணும், அட்ரிபியூட்டை மென்ஷன் பண்ணணும். ஓகே, அட்ரிபியூட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த காலம் நேம் இங்கே மறந்துடாதீங்க, இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ராக்கெட்குள்ளார மென்ஷன் பண்ணுங்கள், செல்ஃப்குள்ளார. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனில், ஓகே, சைல்டுலேருந்து பேரண்ட்டுக்கு வேல்யூவை பாஸ் பண்ணணும் டைனாமிக்காக. கிளியரா? ஓகே, ஓகே. இப்போ எனக்கு ஒரு கொஷின். ஓகே, லைக் இப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும், ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் இந்த செல்ஃப் டாட் ஓகே, செல்ஃப் டாட் நேம்னு என்னால் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஓகே, இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இருக்குங்க. ஓகே, லைக் company dot, sorry, bank account, okay, underscore underscore init, okay, underscore, then inside bracket, okay, self comma, mention all the column names. உங்ககிட்ட என்னென்னலாம் அட்ரிபியூட்டை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆல் த அட்ரிபியூட்ஸ் இங்கே கொடுங்க. ஓகே, இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா தட்ஸ் இட். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பாருங்கள், சிமிலர் வே இப்போ நான் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கால் பண்ணுறேன். ஓகே, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை, யா, இப்போ பாருங்கள், சிமிலர் வே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. பாருங்கள், சிங்கிள் லைனில் உங்களால் வந்து அந்த பேரண்ட் வேல்யூக்கு வந்து உங்களால் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண முடியுது. ஓகே, இங்கே மல்டிபிள் டைமில் வந்து செல்ஃப் டாட் அக்கௌண்ட் ஐடி, செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிங்கிள் லைனில் கொடுக்கலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு இன்னொரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லைக் என்ன சொல்லலாம், லைக் அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அட்ரஸ் இருக்குன்னா நீங்கள் அட்ரஸ்ன்னு ஜஸ்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதும், கமா போட்டு அட்ரஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே போதும். ஓகே, கிளியர்? ஓகே, இப்போ another one question. ஓகே, என்னன்னா இது என்னுடைய பேரண்ட் கிளாஸ். ஓகே, இது என்னுடைய பேரண்ட் கிளாஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரண்ட் கிளாஸ், கரெக்டுங்களா? இந்த பேரண்ட் கிளாஸ்க்குள்ளார நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை என்னால் இங்கே கால் பண்ண முடியுமா, இந்த சைல்டில் வந்து நான் ரைட் பண்ணி இதை கால் பண்ண முடியுமா அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் முடியும். ஓகே, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிஎஃப், ஓகே, ஃபங்க்ஷன் நம்ம எப்படி நார்மலாக க்ரியேட் பண்ணோமோ அதே தான். சேம் அக்கௌண்ட் நேமே கொடுத்தாலும் ஓகே தான். ஓகே, சேம் அக்கௌண்ட் நேமே கொடுத்தாலும் ஓகே தான். பட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்ட்டு நான் வந்து டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்குறேன். ஓகே, சைல்டு, ஓகே, செல்ஃப்
ஓகே செல் தென் ஓகே நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் பேங்க் அக்கௌண்ட் டாட் ஓகே இந்த ஃபங்க்ஷன் நேம் ஜஸ்ட் கால் பண்ணுங்க செல்ஃப். ஓகே கிளியர். இப்போ இதை நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இது வந்து சைல்டு அக்கௌண்ட் டீட்டெயில் சைல்டு. ஓகே இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே பர்ஃபெக்ட். நம்மளால இங்கே சைல்டுல இருந்தே நம்மளால கால் பண்ண முடியுது. ஓகேங்களா, இங்கே பாருங்க நான் இந்த சேம் லாஜிக்கை ஓகே சேம் லாஜிக் இந்த ஃபங்க்ஷனை ஓகே இந்த ஃபங்க்ஷனை நான் நம்மளுடைய சைல்டு கிளாஸ் இது தானே, இந்த சைல்டு கிளாஸில் நான் எப்படி கால் பண்ணுறேன் பாருங்க. என்ன பண்ணுறேன் அதனுடைய கிளாஸ் நேம் ஓகே பேரண்டோட கிளாஸ் நேம் ஓகே டாட் ஃபங்க்ஷன் நேம் ஓகே ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். பர்ஃபெக்ட். ஓகே இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தடை சைல்டு கிளாஸில் கால் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கணும். ஓகே கிளியர். ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த வே ஓகேங்களா. அனதர் ஒன் வே என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர்ன்ற கீவேர்டு எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. பட் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே சூப்பர்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகே சூப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க டாட் கொடுப்பாங்க. ஓகே எப்படின்னா லைக் நம்ம இங்கே கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம்ல இந்த பேங்க் அக்கௌண்ட்னு இந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம்ல இங்கே என்ன பண்ணுவாங்க சூப்பர்ன்ற அந்த கீவேர்டை மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே சூப்பர் இதை கொடுத்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஓகே இப்போ என்ன மிஸ்டேக் ஓ காட் இட் செல்ஃப் ஓகே செல்ஃப் தேவைப்படாது. ஓகே இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ப்ராப்பராக. ஓகே இப்படி தான் என்ன பண்ணுவீங்க ஆல்டர்னேட்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. பட் இது என்ன பண்ணுன்னா ஓகே இது என்ன பண்ணுன்னா ஒன் ஸ்டெப் பிஃபோராக அவங்க என்ன பேரண்ட் இருக்காங்களோ அந்த கிளாஸ் நேமை தான் இது கால் பண்ணிக்கும். ஓகே ஒன் ஸ்டெப் பிஃபோராக இருக்கிற பேரண்ட்டை தான் கால் பண்ணும். சப்போஸ் இது உங்களுடைய மெயின் பேரண்ட்டு. ஓகே அதுக்கு கீழே ஒரு சப் பேரண்ட் இருக்காங்க. ஓகே அதுக்கு கீழே ஒரு சப் பேரண்ட் இருக்குது. ஓகே இது வந்து தேர்ட் சைல்டு. ஓகேங்களா இது வந்து பேரண்ட்டு. இப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த சூப்பர்ன்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் ஸ்டெப் முன்னாடி இருக்கிற டேபிளை தான் அது ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஓகே பட் என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாஜிக் வந்து இந்த மெத்தட் வந்து மெயிலில் இருக்குன்னா நீங்கள் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து இந்த பேரண்ட்டை வந்து கால் பண்ண முடியாது. இந்த வந்து பேஸ் பேரண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் பேரண்ட் வந்து உங்களால் கால் பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் பெட்டர் அந்த ஃபங்க்ஷன் அந்த கிளாஸ் நேமை கொடுத்து அது மெத்தட் நேமு செல்ஃபு. ஓகே செல்ஃபை கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக ப்ராப்பராக ரன் ஆகும். ஓகே உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வராது. ஓகே ஸோ நான் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஓகேனா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பட் இதுதான் வந்து டாக்குமெண்ட்டில் ஓகே அவங்க வெப்சைட்டில் எல்லாமே வந்து சூப்பர் கீவேர்டை யூஸ் பண்ணி தான் ஒன் ஸ்டெப் பிஃபோரை கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் கிளாஸ் நேமை கால் பண்ணிப்பேன். ஓகே கிளாஸ் நேமை கொடுத்து அந்த மெத்தட் நேம் இன்சைட் நான் செல்ஃப் கொடுப்பேன். செல்ஃப் கொடுத்து நான் வந்து கால் பண்ணிப்பேன். ஓகே ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்களும் வந்து இதையே யூஸ் பண்ணிக்கங்க, இதையே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து கன்ஃபியூஷன் வந்து நிறைய லாஜிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுன்ட்டு ஏதாவது நான் ஒன்று மட்டும் ஸ்டேபிளாக கற்று வச்சுப்பேன். ஓகேங்களா ஸோ நீங்களும் அந்த சேம் வேல வந்து ஃபாலோ பண்ணால் ஸோ உங்களுக்கும் ஓகேனா நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஸோ தட்ஸ் அப் டு யூ. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே நம்ம 3 டைப்ஸ் பார்த்தோம்ல. இப்போ ஒன் பேரண்ட் இருக்கு. ஓகே ஒன் பேரண்ட்டு ஒன்லி ஒன் சைல்டு இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை பார்ப்போம். ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We will meet next video. Thank you.